அமாவாசை வழிபாடுங்கிறது குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகே. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் நீசம் பெற்ற ஜாதகம், புத்திரவலு குறைந்த ஜாதகம். புத்திர தோஷம் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரியா 12 பாவங்கள்ல எந்த தோஷமா இருந்தாலும் அதை இந்த சுக்கிர பகவான் ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்ல ராகு கேதுவோட கூடியோ சனியோட கூடியோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரியல் ஒன் ஆன்மீக சேனல் அனைவருக்கும் இருகரங்குப்பி வணக்கம். இன்றைய சிறப்பு ஜோதிட நிபுணராகிய பரமத்தி வேலூரைச் சேர்ந்த SP பத்மபிரியா அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் ஜோதிடத்தை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள நமது நேயர்கள் காத்திருக்கிறார்கள். வணக்கம்மா. வணக்கங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறீங்க? சரிங்க, இந்த திருமண தடை பரிகாரமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 40 வயசாகியும் திருமணம் ஆகலை அப்படின்னு வரக்கூடிய மக்கள்லாம் வராங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட 35-40 ஆகி கல்யாணம் இல்லைங்கிறாங்க. ஒரு பொதுவான பரிகாரமாக நம்ம ஒரு ஜாதகம் இல்லாத பொதுவான பரிகாரமாக நம்ம கேட்கக்கூடிய பட்சத்தில் வேம்பரசு வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரம். எதுங்க? வேம்பு அரசு அரசு வேம்பு வழிபாடு. ஒரு மனிதனில் சரிபாதி வடபக்கம் சிவபெருமான், தன்னுடைய வலது பக்கம் சிவபெருமான், இடது பக்கம் சக்தி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சக்தி தேவியை வேம்பாகவும் அரச மரத்தை சிவபெருமானாகவும் பார்த்து தான் நம்ம வேம்பரசு கல்யாணம்னு சொல்லி வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வியாழக்கிழமை 9 to 10 சுக்கிர ஹோரையில், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, நீங்கள் எப்படி சிவசக்தியாக சேர்ந்துருக்கிறீங்களோ இதே மாதிரியே என்னை விட்டு நீங்காத ஒரு துணை எனக்கு சேரணும்னு சொல்லிட்டு 12 வாரம் முறையாக கரெக்டாக வியாழக்கிழமை 9 to 10 சுக்கிர ஹோரையில் ஒரு 10 நிமிடம், முடிஞ்சால் 20 நிமிடம், இல்லையா அரை மணி நேரம் கூட நம்மளுடைய வலது கையை அரச மரத்துலேயும் இடது கையை வேப்ப மரத்துலேயும் வச்சு இந்த 5 சக்கரம் வேலை செய்கிற மாதிரியா அதை பதிச்சு, ஏன்னா அது உயிருள்ள விருட்சம் இல்லையா, அதனுடைய ஆற்றல் நம்மளுக்கு உணர முடியும். கை வைக்கும் போதே தெரியும் அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படி தொடர்ந்து 12 வாரம் இதை பண்ணிட்டு வரணும். கரெக்டாக ஒரு 3 குடம் தண்ணி தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அது மெடிடேஷன் முடிச்சுட்டு விட்டுட்டு நம்ம வர்றது ரொம்ப நல்லது. இதை பண்ணுறப்ப 12 வாரம் முடிஞ்சு அவங்க ஒரு பொண்ணை போய் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை போய் பார்க்குறாங்கன்னா அது கட்டாயமாக பழிக்கும். திருமணம் நடக்கும். ஆமாம், திருமணம் நடக்கும். இது பிரபஞ்ச சக்தி. இப்போது குலதெய்வத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம், முடிக்கிறோம். குலதெய்வத்தை நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் குலதெய்வம் நமக்கு கிடைக்கும், அல்லது குலதெய்வத்தை வழிபடாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? வெரி குட். அதாவதுங்க, குலதெய்வம் யாரு? குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். நம்மளுடைய பெரியவங்க, நம்மளுடைய அப்பம்மா மாதிரி முன்னோர்கள் வழிபட்ட முன்னோர்களே தான் நம்மளுடைய குலதெய்வம் சொல்ல போனா. சரிங்களா? அமாவாசையில் எங்கே போக சொல்கிறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்கிறோம். ஏன்னா இறந்த பெரியவங்களுடைய அத்தனை பேர்த்தினுடைய ஆன்மாவையும் கட்டி தழுவி வச்சுருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு குலதெய்வம் தான். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வாசலுக்கு போகிறப்ப அத்தனை பிதுர்களும் இறந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் எங்கே இருப்பாங்களாம்? குலதெய்வத்தினுடைய வாசலில் இருப்பாங்களாம். இப்போ நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டே இல்லைன்னு வாங்கலாம். இப்போ அப்பம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பம்மாவுக்கு பின்னாடி போய் நின்னோம்னா நம்ம கவலையே இல்லாமல் தூங்கலாம். அவங்க நம்மளுக்கு பதிலாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு குலதெய்வம். இப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி குலதெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் போயிட்டு நீங்கள் மற்ற இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுறப்ப இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். குலதெய்வத்தினுடைய கட்டளை இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வரம் கொடுக்காதுங்க. ஆமாங்க. அதுவும் தாராபலத்தோட இயக்கணும். சும்மா அமாவாசை வழிபாடுங்கிறது குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகே. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தாராபலத்தோட அந்த நாளை இயக்கணும். அப்போ ஜென்மம், அணுஜென்ம, திரிஜென்மம் இந்த 3 நட்சத்திரமும் கோயிலுக்கு போகிறதுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த கோவில்ல எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமோ 4வது நட்சத்திரமோ 6வது நட்சத்திரமோ அதே மாதிரியே 8, 9வது நட்சத்திரமோ நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போயிட்டு ஒரு வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது 100% பழிக்கும். அது அதிர்ஷ்ட நாட்கள்ங்கிறது இதுதான். சரிங்க. பொதுவாக திருமணம் ஆகிட்டா 1 வருஷம் 2 வருஷம் ஆகிட்ட குழந்தை இல்லை, எங்கே போனாலும் எந்த ஜாதக எங்கே போய் கொடுத்தாலும் புத்திர பாக்கியம் தடை அப்படிங்கிறாங்க. இந்த தடைக்கு என்ன காரணம்?
அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். சூப்பரான கொஷின் கேட்டிருக்கீங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகம், சூரியன் காலபுருஷனுக்கு யாரு? பூர்வ புண்ணியாதிபதி. குரு பாக்யாதிபதி. சுக்கிரன் மனைவி ஸ்தானம். அப்போ சூரியன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் நீசம் பெற்ற ஜாதகம், புத்திரவலு குறைந்த ஜாதகம். இவங்க வந்துட்டு தத்துப்புள்ளை எடுத்துக்கலாம், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த கிரகங்கள் உச்சமடைஞ்ச மாதிரி நீசமாகும். அது எப்படி அப்படின்னம்னா, இந்த 3 கிரகங்கள் நீசமான கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனாலும் இங்க ஆட்சி பலம் தானேன்னு சொன்னாலும் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்திர பேரை கொடுக்கறது இல்லை. அடுத்தது 5வது இடம் 9வது இடம். பெண்ணிற்கு பார்க்குறப்ப 9வது இடம் பாக்யஸ்தானம் எப்படி இருக்குது, அதான் புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9வது பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆண் ஜாதகத்தில் 5வது இடம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். இந்த 5வது இடத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி 9வது இடத்துக்கு அதிபதியும் ஓரளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைச்சி வச்சாலே காலாகாலத்தில் பிள்ளை பேர் பிறந்துடும். இந்த 2 பேர்த்தினுடைய ஜாதகத்துக்குமே ஒரு நாகதோஷம் இருக்குது, பூர்வ சாப தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது. புத்திர தோஷம்னா என்ன? கிரகம் வேலை செய்ய முடியல, அதுதான் தோஷம். ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்துக்குரிய விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாம தடுமாறுச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு தோஷம். இதுக்கு என்னமா பரிகாரம்? ஒரு விஷயம் பாருங்க. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அந்த ஜாதகம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அந்த பொண்ணுனுடைய நட்சத்திரம், குழந்தை இல்லை. விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்னம் அந்த பொண்ணுனுடைய ஜாதகம். 5ல் வந்துட்டு ராகு 36 வருஷம் அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கு. சதய நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். சனி தனுசுல இருந்து சதய நட்சத்திரத்தை பாக்குறாரு, அதாவது ராகுவே பாக்குறாரு. வலுவான புத்திர தோஷம். இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன் நானு, ஏன் பாப்பா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் நாய் உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆமாம்மா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றதே பெண் நாய் தான். சரி, நீ அதை வளர்த்தலாம்ல, உங்க வீடு தேடி வந்திருக்கேன், நீங்க வளர்த்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, அது எப்படி ஒரு பெண் நாயை போய் வளர்த்துறது, ஒரு பொட்டை நாயை போய் எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்தா இல்லையா, மறுபடியும் உங்க வீட்டுக்கு அந்த மாதிரி நாய் வரும், ஒரு வெளுத்த நேரத்துல வரும். அந்த நாய்க்குட்டியை நீ எடுத்து வளர்த்து அந்த நாய்க்குட்டி குட்டி போடுச்சுன்னா உனக்கு வந்து கரு உண்டாயிரும் பாப்பான்ட்டு. ட்வின்ஸ் அந்த பாப்பாவுக்கு இப்போ பிறந்திருக்கு, கெட்ட குழந்தை. அதே மாதிரியே அதில் பரிகாரம்ங்கிறது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன விஷயம், தோஷம் எப்படி. இப்போ 4வது நட்சத்திரம்ங்கிறது இதுக்கு என்ன நட்சத்திரங்க? மூல நட்சத்திரமாக வருது. அந்த பொண்ணுக்கு சேமமாக இருந்து வாழ்த்துக்கூடியது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்குரிய விலங்கு என்னங்க? நாயில என்ன நாய்? பெண் நாய். அப்போ அது வரம் கடவுள் அவங்களுடைய வீடு தேடி அனுப்பிச்சி விடுறாரு. நீ இதை வளர்த்தி இதுக்குரிய குழந்தை அது பிள்ளைப்பேர் பார்த்துக்கும் போது உனக்கு பிள்ளைப்பேர் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிரும்னு சொல்லி, எதுக்கு ஒன்றுக்குமே நம்ம இத்தனை கோவிலுக்கு போகிறோமே, கடவுள் நம்மளுக்கு வரமே கொடுக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் வரத்தை கொடுக்குறாரு, உன்னால் ஏற்றுக்க முடியல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? உன்னை சுற்றிலும் இந்த சூழ்நிலை நடந்திருக்கா, இதை நீ இப்படி பயன்படுத்திக்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் உனக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத 100% சொல்ல முடியும். எப்படிப்பட்ட புத்திர தோஷத்திலிருந்தும், புத்திர தோஷம் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரியே 12 பாவங்களில் எந்த தோஷமாக இருந்தாலும் அதை வந்துட்டு நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதே மாதிரிங்க, இப்போ ஆண்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகமும் பெண்களுக்கு செவ்வாய் என்ற கிரகமும் காரக கிரகங்களாக திருமணத்தை செஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த 2 கிரகங்களும் 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது சிரமத்தை கொடுக்குது அல்லது பாதகத்தை கொடுக்குது, நன்மையை செய்யுது? வெரி குட், சூப்பரான கொஷின்ங்க. இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தான் மனைவி. இந்த சுக்கிர பகவான் ராகு கேதுனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை ராகு கேதுவோட கூடியோ சனியோடு கூடியோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வலுவான தோஷத்தை ஒரு ஆணுக்கு ஏற்படுத்தும், கட்டாயமாக ஏற்படுத்தும். சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது. இப்போ சுக்கிரன் ராகுனா அலைன்ஸ் லவ்வெல்லாம் நிறைய வந்துட்டு போயிடும். சுக்கிரன் கேதுனா பொண்ணே அமையாது, காதலே அவங்களுக்குள்ள வராது, சரிங்களா? சுக்கிரன் சனி அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப லேட்டான திருமணம், அதாவது அது ஒரு மந்தம் அப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்போ இந்த சுக்கிரனோட அவங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் நான் சொன்ன சனி ராகு கேதுவால பிடிக்கப்பட்டு இருந்தால் அதுதான் கலஸ்திர தோஷம். இதுவே தான் பெண்ணுக்கும் இதே விஷயத்த வந்து நீங்க செவ்வாயோடவும் 7ஆம் இடத்து அதிபதியோடவும் வச்சு நீங்க கணக்கு பார்த்துக்கலாம். இந்த குடும்ப பிரிவினைகளுக்கு இந்த 2 கிரகங்களுடைய செய்யக்கூடிய வேலைகள் என்ன, எப்படி இருந்தால் குடும்ப பிரிவு மனமுறிவு என்ன மாதிரி இதில் நடக்குது? இப்போ பொண்ணுனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறார், அஸ்வினி மகம் மூலம் இது 3ல் எதுலையாவது ஒன்று இருக்கார். அதே ஆண் ஜாதகத்திலேயும் சனி நட்சத்திரத்திலேயோ இல்லை கேதுனுடைய நட்சத்திரத்திலேயோ பெண் சுக்கிரன் இருந்திருந்தா அவங்க 2 பேர்த்துக்கு இடையில வேற எந்த மாப்பிள்ளையோடு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்குள்ள அந்யோன்யம்ங்கிற ஒரு அன்பே வராது. எப்படிங்க? ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன்
சனி கேதுவோடு சம்மந்தப்பட்டும், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சனி கேதுவோடு சம்மந்தப்பட்டும், அது எந்த பாவத்திலையாக இருந்தாலும் சரி, இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்கிறப்போ இது ரெண்டுமே ஒரு விதத்தில் ஒரு சந்நியாச ஜாதகம் மாதிரியான விஷயம். இவங்களுக்குள்ளே வந்துட்டு அன்பை வெளிக்காமிக்கூடிய ஒரு சக்தி பத்தாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒருத்தர் பிரியமில்லைனாலும் ஒருத்தர் குடும்பத்தை இழுத்து பிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இழுத்து பிடிக்கக்கூடிய தன்மையே இருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா பிரிவினையை கொடுத்துரும். இது ஒரு காரணம். இன்னும் ஜாதகத்தில் நிறைய காரணம் இருக்குது.